ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். வாங்க இப்போ ஒரு டின்னருக்கு ஒரு நல்ல டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாமா? ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியலை, பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாகவும் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா மைதா ரொட்டி இல்லைனா மைதா அடை, எப்படி வேணால் இது சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் செய்கிறது. நான் எல்லோரும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்பயே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னா ஜஸ்ட் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மைதா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாத்தூள், அப்புறமா உப்பு, இவ்வளோ தான் தேவையான ஐட்டம்ஸ். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு 1/4 கிலோ மைதா மாவு, அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அவ்வளோ. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. உடனே கூட நம்ம தட்டி செய்யலாம், பட் இருந்தாலும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா தோசைக்கல் வந்து நல்லா சூடுபடுத்திடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு வேணுங்கிற அளவு நீங்கள் வந்து ஒரு கையளவு நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக வேணுமோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் கல் நல்லா சூடாகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இதாகும். எடுத்து நீங்கள் வந்து நார்மலாக அடை தட்டுற மாதிரியே தட்டலாம். ஸோ தட்டுறப்ப கொஞ்சம் கையில் ஒட்டிக்கிட்டு வரும். அதுக்காக பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அதில் தண்ணியில் தொட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாக, இல்லைனா வந்து கொஞ்சம் மெலிசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெலிசாக தட்டிக்கலாம். ஷேப்ஸும் உங்களோட இஷ்டம். லைக் ரவுண்ட் ஷேப் யூஸ்வலாக அடைனா, இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஷேப் அந்த மாதிரி கூட நீங்கள் தட்டிக்கலாம். ஸோ தண்ணி வச்சு நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் பேப்பர் வச்சு பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர் அந்த மாதிரி வச்சு பண்ணலாம், இல்லை வாழை இலையை வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா எதுவும் இல்லைங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு நல்லா ஒரு அரை கரண்டிலேருந்து ஒரு 1/4 கரண்டிலேருந்து அரை கரண்டி எண்ணெய் நல்லா நீங்கள் விடலாம் தாராளமாக. விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம அதை வந்து குக் பண்ண விடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை வந்து எனக்கு கிறிஸ்பி வேணால் சாஃப்டாக இருந்தால் ஓகேன்னு நினச்சிங்கன்னா மேலே ஒரு மூடி மாதிரி ஆப்பத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா அது குக் ஆகணும். நமக்கே தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் வந்து ஒரு பரோட்டா சாப்பிடணும்னு நினைக்கிற ஃபீலை வந்து இது வந்து நமக்கு வந்து அந்த டெம்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அட்லீஸ்ட் நம்ம கடையில் போய் வாங்குறப்போ பரோட்டா சாப்பிட்றப்போ என்ன எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு மினிமல் இதோடு போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒன்ஸ் இன் அ ஒயில் ட்ரை பண்ணலாம், பட் அடிக்கடி நம்ம எடுத்துக்கக்கூடாது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை காலத்தில் நைட் டைம் டின்னருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ரொட்டி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓரளவு இதாக வேணுன்னே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகே இது வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அப்படியே அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போடுறப்ப தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ அங்கங்கே லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஓகே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. ஸோ இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக எகைன் அது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணால் அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கனால வேகணும் இல்லையா, இல்லை மாவாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறப்போ சீக்கிரமும் வேகும், அதே சமயம் எல்லா பக்கத்தும் ஈவனாக குக் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி வேக வைக்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான டிஷ். ஆக்சுவலாக ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அது ஊற வைக்க ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து நம்ம ரெடி ஆயிரும். நம்ம வந்து குயிக்காக செஞ்சு சாப்பிட்றலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பரோட்டா சாப்பிட்ற ஃபீலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இன் அ ஒயில் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் எதுவுமே அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஆயிலுமே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா குக்காகி எல்லா சைடும் வந்து உங்களுக்கு அப்படியே புகை வருது தெரியுது. எந்த பேன்னாலும் ஓகே, பட் எஸ்பெஷலி நீங்கள் இரும்பு பேன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு 2 சைடும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். நான் பிளேட்டில் ஆல்ரெடி பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாகவும் சாப்பிட்லாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம். இப்படி இருக்குது பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நானும் வெறுதாகவே சாப்பிடுவேன். ஒன் சில வேல் வேணும்னா பொடி இல்லை ஊறுகாய் இல்லை சட்னி மோஸ்ட்லி இதுக்கு தேவைப்படாது. ஸோ வெரி சிம்பிளாக, ஏன்னா அதில் மிளகாத்தூள் இருக்கிறதுனால வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். லைக் மாவில் போட்டிருக்கனால அந்த காரமே நமக்கு போதும். ஒரு சில சைடிஷ் வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால பொடி எடுத்துக்கலாம். பொடி கூடையும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இன் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம செஞ்ச. சரி வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் எப்படி இருக்குன்னு நினச்சி பண்ணணும், அதே டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.